குட் மார்னிங். இன்னைக்கு டே 2. காலையில் ஹோட்டலில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. இப்போ கண்டியில் இருக்கோம். கண்டியில் வந்து இன்னைக்கு 2 பிளேஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து ஒரு புத்திஸ்ட் டெம்பிள். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு பிளேஸ்க்கு எப்படி டைம் அதெல்லாம் தெரியல. சரி, ஃபர்ஸ்ட் பிளேஸ் என்னங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து புத்திஸ்ட் டெம்பிள் சொன்ன மாதிரி இதோட ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ்லாம் நாங்கள் போயிட்டு சொல்கிறேன். ஸோ இங்கே இது வந்து ஒரு கண்டியில் சென்டரான பிளேஸ்லேயே இருக்குது. கண்டியில் உள்ள கண்டி லேக்னு ஒன்று இருக்குது, அது பக்கத்துலேயே இருக்குது. பார்க்கிங்லாம் இங்கே கொஞ்சம் கஷ்டம், அதனால இங்கே வந்து பப்ளிக் பார்க்கிங் ஒன்று இருக்குது. ஸோ அதனால காரை பார்க் பண்ணியாச்சு. காரை பார்க் பண்ணிட்டு இப்போ கிளம்புறோம் அந்த இடத்துக்கு. நாங்கள் போயிட்டு வாங்க கண்டிப்பாங்க. இப்போ நம்ம வந்து கண்டி ஒரு லேக்ல இருக்கோம். இந்த லேக் நான் சொன்னேன் இல்லையா, இதுதான் அந்த லேக்கு. ரொம்ப பெரிய லேக்லாம் கிடையாது. நீங்க ஒரு சைடு வந்து ஒரு கிலோமீட்டருக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. ஒரு 1 ஹவர்ல சுற்றி வந்துடலாம். இந்த கண்டி லேக் சுற்றி தான் வந்து மார்க்கெட். அப்புறம் நான் சொன்ன டெம்பிள் பின்னாடி இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் அந்த டெம்பிள். அப்புறம் அதுக்கு பக்கத்துலேயே இது வந்து குயின்ஸ் ஹோட்டல், ரொம்ப ஃபேமஸான ஹோட்டல். பிரிட்டிஷர்ஸ் வந்து இங்கே இருக்கும்போது இந்த ஹோட்டலில் சாப்பிட்றாங்க. இன்னொன்று நான் சொல்லணும், இந்த கண்டி வந்து இப்போ நாங்கள் பார்த்த வரைக்கும் ஃபுல்லாமே அந்த பழைய பிரிட்டிஷ் ஆர்கிடெக்சர்ஸில் தான் இருக்குது. இப்போ நம்ம இந்தியாவிலாம் நிறையா தான் மாற்றிட்டாங்க, பட் இங்கே வந்து இன்னும் அதே இதை மெயின்டைன் பண்ணுறாங்க. அந்த பில்டிங்காக இருக்கட்டும், அந்த ரோடு சிஸ்டம் எதுவுமே அவங்க இன்னும் மாற்றலை. அதனால் அது பார்க்குறதுக்கு நொஸ்டாலஜிக்காக இருக்குது. எப்படி ஒரு 20-30 இயர்ஸ் பேக்கில் போய் பார்த்த மாதிரி இருக்குது. இப்போ நம்ம அந்த கோயிலுக்குள்ளே வந்திருக்கோம். இந்த கோயில் பேர் வந்து டலாடா மலிகவா அப்படின்னு. இது ஒரு புத்திஸ்ட் டெம்பிள் தான். இந்த புத்திஸ்ட் டெம்பிள்குள்ளே தான் போய் பார்க்க போகிறோம். எல்லாத்துலேயுமே இங்கே டிக்கெட் கவுண்டர் இருக்குது. ஸோ டிக்கெட் எடுத்தால் உள்ளே போகணும். இப்போ டிக்கெட் எடுத்துகிட்டு இன்னும் உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஆனால் உள்ளே ரொம்ப உள்ளே போனதுக்கப்புறம் எடுக்க விட மாட்டாங்க, பட் ஓரளவுக்கு அவுட் சைடு எடுக்கலாம். பார்ப்போம்.
இந்த இது உள்ள வந்தோடனே இந்த இது ஒரு ஸ்டாச்சு இருக்கு. இந்த புத்திஸ்ட் டெம்பிள் உள்ளே போய் நல்லா பார்த்தாச்சு. ஆனால் உள்ள அந்த புத்தா இருக்கிற இடத்த வந்து எப்பயும் போல் வீடியோ எடுக்க அலோவ் பண்ணல. நான் பார்த்து வந்துருக்கு. அடுத்து வந்து இதுக்கு பின்னாடி ஒரு சாங்சுரி இருக்கான். அந்த சாங்சுரி தான் போக போகிறோம். வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் போட்டுருக்கு. பார்ப்போம் அங்கே போய். இந்த சாங்சுரி வந்தாச்சு. ஆனால் சரி மழை, அதனால யார் அவ்வளோவா கூட்டமே இங்கே இல்லை. நான் ரூமுக்கும் போகணும் சீக்கிரம் முடிச்சுட்டு. அதான் டிசைட் பண்ணுறோம், அப்படியே இங்கே கட் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ஆட்டோ பிடிச்சி காருக்கு போயிடலாமா அப்படின்னு.